இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மிட்சுபிஷி L200 மாடல் வாகனம் இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குது. இந்த வாகனத்தை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த வாகனத்தை விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். இந்த வாகனத்தை உரிமையாளர் தான் விற்க போகிறார். இந்த வாகனம் பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம். எத்தனையாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது, அதே நேரம் எத்தனையாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது, இந்த வாகனம் பற்றிய பொதுவான தகவல்களை பார்த்துட்டு இந்த வாகனத்துக்கு உரிமையாளர் என்ன விலை சொல்கிறாருன்னு பார்ப்போம். அதே போல் யாழ் மாவட்டத்தில் இந்த வாகனம் எந்த இடத்துல விற்பனைக்காக நிற்கிது அப்படின்னு பார்த்துட்டு இந்த வாகனத்தை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும், அவர்களுடைய டெலிஃபோன் நம்பர், அதாவது வாட்ஸ்அப் நம்பர் உள்ளடக்கமாக டெலிஃபோன் நம்பரை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனம் பற்றிய முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வாகனம் எத்தனையாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த வாகனம் 1997 ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது. இலங்கை பதிவும் 1997 ஆண்டாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனம் அதே போல் இந்த வாகனம் டீசல் வாகனமாகத்தான் இருக்குது. ஜப்பான் நாட்டினுடைய உற்பத்தியில் வந்த டீசல் வாகனமாகத்தான் இருக்குது. இந்த வாகனம் பற்றிய அடுத்த தகவல், இந்த வாகனத்தினுடைய இன்ஜின் 2477 சிசி கொண்ட இன்ஜினாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனம். அடுத்ததாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த வாகனம் எந்த இடத்துல நிற்கிது அப்படின்னு பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் தான் நிற்கிது. இந்த வாகனத்தினுடைய விலையை பார்க்குறதுக்கு முதல் இந்த வாகனத்தினுடைய தோற்றத்தை நீங்கள் முழுமையாக பாருங்க. அடுத்ததாக உரிமையாளர் இந்த வாகனத்துக்கு சொல்கிற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 37 லட்சம் சொல்கிறார். பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நேரில் போய் வாகனத்தை பார்த்துட்டு தீர்மானித்து கொள்ள முடியும். அவர் சொல்கிற விலை 37 லட்சம், பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை. அடுத்ததாக இந்த வாகனத்தை வாங்க விரும்பினீங்கன்னா யாரை தொடர்பு கொள்ளணும் என்ற விவரத்தை பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க இந்த வாகனத்தை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த நம்பரோட தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் இந்த வாகனத்தை விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.